ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் செந்தமிழ் என்னும் பெண் வசித்தாள். அவளது கண்களில் எப்போதும் சிரிப்பு இருந்தது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் பெரிய வலி மறைந்திருந்தது. செந்தமிழ் அப்பா இல்லாமல் வளர்ந்த பெண். தாய் தன் வாழ்நாளை முழுவதும் செந்தமிழுக்காகவே அர்ப்பணித்தாள். ஆனால் தாயாரின் உடல் நலம் நாளுக்கு நாள் குன்றி போனது. செந்தமிழ் கல்வியை துறந்து வேலைக்கு சென்றாள். தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவள் வேலைக்கு சென்றாள். ஒரு நாள் தாயாரை மருத்துவமனையில் சேர்த்தாள். தாய்க்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் உடனடியாக செந்தமிழ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து தன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தாயை உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க வேண்டும், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆகவே நீங்கள் சற்று உதவுங்கள் என்று செந்தமிழ் கேட்க அக்கம் பக்கத்தினர் செந்தமிழுக்கு உதவி செய்தனர். தாயை மருத்துவமனையில் பிறரின் உதவியோடு சேர்த்த செந்தமிழ் சிகிச்சைக்காக அதிக செலவு தேவை, இல்லையெனில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று மருத்துவர் செந்தமிழிடத்தில் கூறுகிறார்கள். செந்தமிழ் எது செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், எப்படி நான் இதிலிருந்து கடந்து வரப் போகிறேன் என்று செந்தமிழுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய நடுக்கத்திலேயே செந்தமிழ் மருத்துவரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். தாயின் கண்களில் உயிர் நிலைக்க சிந்தித்தாள். சிரித்து கொண்டு தாயிடம் சொன்னாள், அம்மா, நான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது தங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை நான் எப்படியாவது இங்கிருந்து நான் அழைத்து சென்று விடுவேன், நீங்கள் வீட்டிற்கு வந்து விடுவீர்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள் அம்மா என்று செந்தமிழ் தன்னுடைய தாயாரிடத்திலே தெரிவித்தாள். அன்று இரவு தான் அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் மோதிரத்தையும் ஒரு நபரிடத்தில் அடமானம் வைப்பதற்காக கொடுத்தாள். அண்ணா, என் தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறது, என் தாயாரை நான் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன், அவரின் உடல் நலத்தை எனக்கு ரொம்ப முக்கியம், அவருடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய உடல்நிலையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நபரிடத்திலேயே அண்ணா என்று அழைத்து அந்த நபரிடத்திலேயே சங்கிலியையும் அவள் அணிந்திருந்த மோதிரத்தையும் கொடுத்தாள். அவரும் அதனை அடமானம் வைத்து செந்தமிழிடத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். கிடைத்த பணம் தாயின் மருத்துவ செலவுக்கு போனது. ஆனால் காலம் இரக்கமற்றது. மறுநாள் காலையில் தாயார் ஆனந்தமாக சிரித்த வண்ணம் அழகாக கிடந்தாள். ஆனாலும் தாயின் உடலில் உயிர் இல்லை. செந்தமிழின் தாய் உயிர் இழந்து விட்டார். செந்தமிழ் தாயின் காலடியில் விழுந்து அழுதாள். அம்மா எந்திரிங்க, அம்மா எந்திரிங்க என்று செந்தமிழ் கதறி கதறி அழுதாள். ஆனால் தாயாரோ இயற்கை எய்திவிட்டாள். அந்த அழுகை அவள் வாழ்நாளின் கடைசி நம்பிக்கையும் கிழித்தெடுத்தது. என் தாயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தானே நான் ஓடினேன். ஆனால் கடவுள் கொஞ்சம் கூட மனம் இறங்கி வரவில்லையே. அம்மா எந்திரிங்க, அம்மா எந்திரிங்க என்று கதறி அழுதாள். பார்ப்போரை கண் கலங்க செய்ததாக அவை இருந்தது. தாயை இழந்த பின் செந்தமிழ் என்னும் பெயரில் சிரிப்பு இருக்கவில்லை. ஆனாலும் அந்த சோகத்தின் நிழலில் நிற்கிறாள் அவள். இன்று வரை தாயின் நினைவுகளோடு மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். செந்தமிழ் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக தந்தையை இழந்த செந்தமிழுக்கு ஆதரவாக இருந்தது தாய் மட்டும்தான். தன்னுடைய தாயாரை நன்றாக பார்க்க வேண்டும், தன்னுடைய தாயாருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தன் தாயார் நல்ல உடல்நலத்துடன் பல்லாண்டு காலம் அவர்கள் வாழ வேண்டும் என்று பல கனவுகளோடு அவள் கடந்து வந்தாள்.
ஆனால் பாதியிலேயே தன்னுடைய தாயை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செந்தமிழ் தள்ளப்பட்டாள். அன்று முதல் செந்தமிழ் மனதளவில் நொறுங்கி போய்விட்டாள். அன்பிற்கினியவர்களே, எது நம் வாழ்வில் மிக முக்கியமானது என்று நாம் நினைக்கிறோமோ அது நம்மோடு நீண்ட நாட்கள் நிலைப்பது இல்லை. மிக தூரமாக நம் கைக்கு எட்டாத தூரத்திற்கு அது சென்று விடுகிறது. நம்மால் அதை தொடக்கூட முடியவில்லை. எது நமது வாழ்வில் முக்கியம் இல்லை என்று நினைக்கிறோமோ அது நம்மோடு நிலைத்து நிற்கிறது. இதுதான் இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. செந்தமிழ் அவளுடைய தாயாரை மிக சிறப்பாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அது நடக்கவில்லை. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.